ஹாய் கைஸ், ஒரு குட்டி ஸ்டோரி லைக் தட் மாஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் ரீசெண்ட்லி நான் ரீட் பண்ணேன். அந்த மாஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸில் ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பீயிங் இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் மேடப் ஆஃப் எமோஷன்ஸ். நம்ம யாரு கூடவாவது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறவங்க சடனாக உங்களை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். they need everything from him or her, but அதனால் பாதிக்கப்படுறவங்க அந்த people only, because it's a full of emotional. அந்த மாதிரி இருக்கும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அவங்களுடைய வேர்ல்டே அவங்களா தான் இருப்பாங்க. அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு நீங்கள் கஷ்டமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த எமோஷ்னலி நம்ம நீங்கள் அவேர் பண்ணிகிட்டே இருங்க. அதிலிருந்து வெளில வர்றது சில பேர் அழகாக அந்த நார்மலாக மூவ் ஆன் ஆகிடுவாங்க. சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு 4 இது யூ ஷுட் அவேர் யுவர் செல்ஃப் அண்ட் கோ வித் யுவர் சம் மெடிடேஷன்ஸ், எக்ஸசைஸ் அண்ட் சம்திங். மாஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பை. யூ ஆர் நாட் எனிதிங் ஃபார் த ரீசன். தட் பர்சன், தட் ரிலேஷன்ஷிப் only loser. They are the real loser. They never feel today, but definitely one day they feel. So you don't waste your time with any revenges or anything. It takes some time, you feel everything, then you calm yourself and do your work sincerely. Master of Emotions அந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பை. தென் ஒன் மோர் திங், சில விஷயங்கள் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஆர் த ஒன் பர்சன், யூ ஃபீல் யுவர் லைஃப் வெரி happy and peaceful.